இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை ஏறுதே, தங்கம் விலை ஏறுதேன்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, 7 பவுன் தாலிய ஒருத்தன் அடிச்சுன்னு போயிட்டான். யாருகிட்ட இருந்து அடிச்சுட்டு போட்டான்னா, ஒரு பொம்பள போலீஸ்கிட்ட இருந்து அடிச்சுன்னு போயிட்டான். இத வந்து என்ன சொல்றது? எப்படி சிரிக்கிறதுன்னே வந்து தெரியல. ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு பந்தோபஸ்துக்கு எல்லாம் போலீஸ்லாம் வராங்க. அதில ஆம்பள போலீஸும் வராங்க, பொம்பள போலீஸும் வராங்க. எல்லாம் ரைட்டு. இந்த அம்மா வந்து ஒரு எஸ்ஐ 7 பவுன்ல தாலி போட்டுருக்குது. திடீர்னு அங்க கூட்டத்தில வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. தள்ளுமுள்ளு ஏற்படும்போது, அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது, இந்த அம்மா உள்ள கை விட்டு பார்க்குறாங்க. பார்த்தா 7 பவுன் இருக்கிற தங்க தாலிய காணோம். அப்புறம் ஐயோ! குய்யோ! ஐயோ! அம்மா! ஐயோ! அம்மான்னு அந்த அம்மா அழுதுகின்னு ஒரு புகார் குடுக்க, போலீஸ் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்குதாம். ஏன்யா இந்த மாரி பண்ணா எவ்வளோ இது வந்து எவ்வளோ ஒரு காமெடியான விஷயம். ம். அதாவது ஒரு பெண் போலீஸு 7 பவுன்ல தாலி போட்டுருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு சவரன் இன்னைக்கு ரூ. 1,00,000ன்னு தெரியும். அது ரூ. 7,00,000ன்னு தெரியும். ஏம்மா ஒரு கழுத்தில இருக்கிற ஒரு தாலி ஜாக்கெட் உள்ளல உட்டுல அமிக்கில நீ போயிருக்கணும். அது வெளியில ஒருத்தன் உள்ள கை விட்டு, அந்த தாலி டபக்குன்னு அறுத்துன்னு உருவின்னு போற மாரி, புடுங்கின்னு போற மாரி இருந்தா, நீங்க அதுவரைக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது இத போன்றெல்லாம் வந்து நீங்க இப்போ ஒரு ஒரு அ டியூட்டிக்கு போறீங்க. டியூட்டிக்கு போம்போது கும்பல் வரும். அந்த கும்பல் வந்து என்னென்னமோ பண்ணுவானுங்க ரைட்டு. ஆனால் நம்ம தாலியும் அங்க பறிபோறதுக்கு இருக்குதுன்ற ஒரு அடிப்படை சிந்தனை உங்க மனசுல ஒரு போலீஸ் மனசுல இருக்கணுமா இல்லையா? இது வந்து பொதுமக்கள் மனசுலயே இருக்க வேண்டியது ஒண்ணு. வெளியில செயின் போட்டுன்னு போனாலே கழுத்துல ஒரு துப்பட்டா போட்டுன்னு போ. செயின் வெளிய தெரியாத அளவுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வீட்ல இருக்கவங்களையும் அனுப்புறோம். "எப்பா பார்த்துப்பா, அறுத்துருவான், சங்கு அறுந்துரும். சங்கு அறுந்து போச்சுன்னா செத்து போயிடுவீங்க. அதனால பி கேர்ஃபுல். செயின் போட்டு போறது தப்பில்ல. அது மேல வந்து ஒரு துப்பட்டா போட்டு தெரியாத அளவுக்கு போங்க." அப்படின்னு சொல்றோம். ஆனா, ஒரு போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற அம்மாவுக்கு தெரியாதா? அந்த கும்பலுக்கு நம்ம போறோம். அங்க தள்ளுமுள்ளு நடக்கும். எவனா தள்ளானா நம்ம தாலி செயின் கட் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, கட் பண்ணி கீழ வந்தா பரவால்ல. இவன் உள்ள விட்டு கைய புட்டு தாலி அறுத்துட்டு எடுத்துன்னு போயிருக்கிறான். அப்போ அந்த தாலி செயின் வெளிய தெரியாத அளவுக்கு வந்து சொட்டர்லாம் போட்டுக்கிறாங்க. வெளிய தெரியாத அளவுக்கு உள்ளே ப்ளவுஸுக்குள்ள தள்ளி விட்டாவது போயிருக்கணும்ல. ஸோ இதை போன்றெல்லாம் வந்து காவல்துறையிலேயே வந்து அதுக்கப்புறம் காவல்துறையில அந்த அம்மா புகார் குடுக்க, யாரு அந்த அம்மாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க, போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்த்துருக்காங்களாம். யார் எடுத்ததுன்னு. இதெல்லாம் எப்படிங்க வந்து ஒரு கும்பல் தள்ளுமுள்ளுல ஒருத்தன் அறுத்தும் போயிட்டா, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அதாவது வாய்ப்பு மிக மிக குறைவு. நாம தான் வந்து வருமுன் காப்போம் என்பதைப் போல வந்து மிக கவனமாக எச்சரிக்கையுடன் இருந்து பழக வேண்டும்.